யாக்கோப்பு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாக்கோப்பு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஒன்றிலே தவறினால். இன்றைய காலையில உங்களோடு கூட சேர்ந்து செய்கிற ஒன்றை குறித்து கவனமாயிருங்கள் என்ற தலைப்பில் நான் பேசப் போகிறேன். செய்கிற ஒன்றை குறித்து கவனமாயிருங்கள். இங்கே 12 கோத்திரத்தாருக்குத்தான் இந்த நிருபத்தை யாக்கோப்பு எழுதுகிறார். ஒன்றிலே தவறக்கூடாது என்று அவருக்கு கருத்து இருந்தது. ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். விசுவாசிகள் குற்றவாளியாக வேண்டும் என்ற அவசரம் என்ன? ஆனால் ஒன்றிலே நீங்கள் தவறினால் குற்றவாளிகள் என்று எண்ணப்படுவீர்கள். அப்படி குற்றவாளிகள் என்று யாரை ஜனங்கள் தீர்க்கிறார்களோ அந்த குற்றவாளிகளுக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. ஆண்டவர் இயேசுதான் நமக்காக சிலுவையில தண்டனை அனுபவித்தாரே, மறுபடியும் நாம் தண்டனை அடைய வேண்டும் என்று அவசியமில்லை. அப்போ விசுவாசிகளாய் மாற்றப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஒன்றில் ஏதாவது தவறு ஏற்பட்டால் அதுல பலதில் தவறு ஏற்படுவதற்கு காரணமாகலாம். நான் உங்களுக்கு 3 வேத பகுதிகளை கொண்டு வரப் போகிறேன். முகவுரை சொன்ன பிற்பாடு அந்த 3 இடத்துல விசுவாசிகள் ஒன்றிலே தவறக்கூடாது என்று சொல்லுகிற காரியம் இன்றைக்கு ஜன சமுதாயத்தில் சொல்லப்படுகிற சில மோசமான பாவங்களுக்கு பாத்தீங்களா, அசிங்கமான பாவங்கள், மனிதனை மதிப்பிழக்க செய்யக்கூடிய பாவங்கள், அதை பற்றி எல்லாம் நான் சொல்றது. அது விசுவாசிகள் செய்ய மாட்டாங்க. செய்தா அவங்க விசுவாசியம் தீர்க்க முடியாது. பைபிள் எழுதப்படாத காலத்துல, பிரசங்கள் அதிகமா செய்யப்படாத காலத்துல விசுவாசிகள் பாவம் செய்தாங்கன்னா அதை ஏற்றுக்கலாம். முழு வேதம் வந்த பிற்பாடு, நிறைய பிரசங்கங்கள் வாழ்க்கையில கேட்ட பிற்பாடு இப்படிப்பட்ட அசிங்கமான மோசமான பாவங்களை விசுவாசி எப்படி செய்ய முடியும்? பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவர் தராம அவரு ஜீவிக்கிறார், எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார் என்று எப்படி சொல்ல முடியும்? அதனால ஒன்றிலே என்று சொல்லும் பொழுது சின்ன காரியம், சாதாரண காரியம், இவைகளில கூட விசுவாசிகளான தேவ ஜனங்கள் நாம் கவனமா இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். செய்கிற ஒன்றை குறித்து நாம் என்ன செய்யணும் தெரியுமா? கவனமா இருக்க வேண்டும். இதை யாக்கோப்பு என்ன எழுதுறாரு? 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களிலே அநேகர் போதகராக ஆதரிப்பீர்களாக. அதிக ஆக்கினை வரும். விசுவாசிகள் ஆயிட்டோன்னா, ஊழியக்காரன் ஆயிட்டோன்னா நீங்க என்ன தப்பிடலாம் நீங்க நினைக்கிறீங்களா? வாழ்க்கை இல்லாத ஒரு போதனை நீங்க செய்தீங்கன்னா, வாழ்க்கை இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்றீங்கன்னு சொன்னா அதிக ஆக்கினை அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு? நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒன்றிலே தவறினால் அப்படின்னு எழுதுற அவரு, நீங்கள் செய்கிற ஒரு காரியத்தை குறித்து கவனமா இருங்க என்று சொல்ற யாக்கோப்பு, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் சொல்றாரு. அப்ப இது தவறு செய்யலான்றதுக்கு தவறு எழுதினாரா? இல்லங்க. ஒருவேளை அன்றைக்கு தவறு இருந்தா அதை கூட ஒத்துக்கொள்ளலாம், ஏன்னா அது முழு பைபிள் வரல இல்ல. ஆனால் இன்றைக்கு தவறு முதலாய் கூட தேவ ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடாது. பவுல் சொல்றார் ஒரு இடத்துல, பொருளாசை என்கிற பேர் முதலாய் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி எழுதுகிறார். அதனால ஒன்றை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். யோபு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. அவர் தவறு செய்யாதனாலதான் அப்படிப்பட்ட நிலைமையில ஜனங்கள் மத்தியில் நின்று கொண்டு சொல்லுகிறார், நான் எதிலே தவறு செய்தேனோ எனக்கு அதை தெரியப்படுத்துங்க. நான் ஏன் தவறு செய்யணும்?
உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிறேன்னா தவறு செய்தா குற்றவாளி ஆவன்ல, தவறு செய்தா தண்டனை வரும்ல என்று சொல்லி அவர் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்றார். ஒன்று என்று சொல்லுகிற காரியத்தை பற்றி விசுவாசிகள் கவனமா இருங்க. 119 சங்கீதம் 133 வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு, ஒரு அநியாயமும் என்னை ஆள விட்டாதரும். அது எதற்கு பாவம் என்ன ஆளணும்? இயேசுவானவரின் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில மரித்திருக்க ஒரு பாவமும் என்னை ஆள விட்டாதரும். 2 கொரிந்தியர் 13 வசனத்துல ஒரு பொல்லாங்கு செய்யாதிருக்கும்படியாக உங்களுக்காக நான் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறேன். கொரிந்து சபையாருக்கு எழுதுறார். அந்த நிறுவனம் கொரிந்து சபையாருக்கு மாத்திரமா? 1 கொரிந்தியர் 1 வசனத்தை வாசிக்கும் போது கொரிந்து சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற அவருடைய நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும். அந்த நிருபம் கொரிந்து சபைக்கு மாத்திரமல்ல, உலகமெல்லாம் 5 கண்டங்களை கூடுறாங்க பாருங்க, மெய் கிறிஸ்தவ சபையின் மக்கள், அவர்களுக்கு எல்லாருக்கும் உள்ள போதனை தான் அது. அதனால ஒரு பொல்லாங்கு செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் செய்கிறேன் என்று சொல்றார். அதோடு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கும் போது ஒரு பொல்லாங்கு செய்யாதபடிக்கு ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேணும். ஒரு பொல்லாப்பு கூட செய்யக்கூடாது. அப்படி செய்யாம இருந்து கொண்டு ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், கர்த்தருடைய நாளை ஆசரிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டு, ஒரு விசுவாசி ஆவிக்குரிய விசுவாசியா இருக்கிறார் என்று எப்படி சொல்ல முடியும்? அந்த ஆவிக்குரிய விசுவாசி செய்கிற ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப கவனமாயிருப்பார். இந்த ஒரு காரியத்தில் நான் தவறினால் அநேக காரியத்துக்கு நான் தவறுதலுக்கு காரணமாகிடுவேன், நான் குற்றவாளி ஆகுவேன், அன்புள்ள நேசமுள்ள ஆண்டவர் என்னை தண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் என்று சொல்லி அந்த ஆவிக்குரிய விசுவாசி ஒன்றிலே தவற மாட்டேன், ஒன்றிலே தவறினா நான் எல்லாவற்றிலும் தவறினவனாக தேவனால எண்ணப்படுவேன் என்று சொல்லி செய்கிற ஒரு காரியத்தை குறித்து கவனமாயிருப்பார். நான் இனி 3 வேத பகுதிகளில் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அது யார் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவர் ஒன்றை குறித்து மிக கவனமாயிருந்தார் என்பதை நான் உங்களுக்கு வேதத்தில் கொண்டு வருகிறேன். இந்த சவுல் என்னப்பட்ட பவுலை பற்றி வேதத்தில் வாசித்தால் அவன் ஒரு தீவிரவாதியாயிருந்து மனம் மாறினவன். சிறைகளை கூட கொண்டு போய் சிறையில போட்டு அந்நிய பட்டணங்கள் வரையில அவர்களை துன்பப்படுத்தினவன். ஒரு பரிசுத்தவான் கொல்லப்படுவதற்கு, ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு அவன் தான் காரணம். அநேக முறை கிறிஸ்தவ மக்களை தேவதூஷணம் சொல்லும்படி கட்டாயப்படுத்தினான். பரிசுத்தவான்களுக்கு அநேக உபத்திரவத்தை செய்ததாக குணப்பட்ட பிற்பாடு அவனே சொல்றான். பாவத்திலே மூழ்கி போனவன். அதாவது அவனை என்ன சொல்லலாம், தீவிரவாதி. தீவிரவாதி இடத்துல ஏதாவது நல்ல குணத்தை நீங்க எதிர்பார்க்க முடியுமா? கொல்லணும், அழிக்கணும், அதுதான் தீவிரவாதியுடைய குணம். கர்த்தர் இயேசு அவருடைய வாழ்க்கையை கீழது மேலதாக மாற்றினார். தமஸ்குக்கு போற வழியில 6 கிலோமீட்டருக்கு முன்னால பேரொளியாய் அவன் மேல பிரகாசித்தார். நீ வந்த வழியில உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் என்ன அனுப்பினார் உன்னிடத்துல அப்படி சொல்லி அனனியா சொல்றார். வாலிபத்துலதான் அவன் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டான் என்ற வரலாறு பைபிள்ல வருது. அப்புறம் என்னவோ முதிர் வயது உள்ளவன் ஆகிற வரையில ஆண்டவர் அவனை வச்சு, அவன் பிரயாணம் பண்ணாத இடம் கிடையாது, பேசாத இடம் கிடையாது, ஆவியிலும் ஆத்மாவிலும் சரித்தில அவன் படாத பாடும் இல்ல. பைபிள படிச்சா ஒரு தனி மனுஷன் இப்படி பிரயாணம் பண்ண முடியுமா? இப்படி பாடு சகிக்க முடியுமா? கர்த்தருக்காக இவ்வளவு உண்மையா இருக்க முடியுமா என்பது ஒரு பெரிய சவாலா இருக்குது. அந்த மனுஷன் ஒரு ஆளுதான் சரித்திரத்தில் இப்படி சொன்னதுண்டு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதை போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். வேற யாரும் சரித்திரத்தில் இப்படி சொன்னதில்ல, சொல்லவும் மாட்டாங்க.
அவர்தான் 3 இடங்களிலே ஒரு காரியத்தை குறித்து கவனமா இருந்திருக்கிறார். அதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படியுங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். போதும். ஆகிலும் அவைகளிலே ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன் என்று சொல்றார். மேல வசனத்தை வாசிங்கன்னா, பட்டணங்கள் தோறும் ஆவியானவர் கட்டுகளும் உபத்திரவங்களும் வைத்திருக்கிறதுன்னு சொல்றார். எந்த பட்டணத்துக்கு போனாலும் உன்னை கட்டுவாங்க, எந்த பட்டணத்துக்கு போனாலும் உன்னை உபத்திரவப்படுத்துவாங்க. ஆவியானவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்புறம்தான் வாசிக்கிறோம், இவர்களிலே ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன் என்று சொல்றார். இவரிடத்துல கேட்டா, நீங்க கவலைப்படுவீங்களா அப்படின்னு கேட்டா, நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு தேவ ஊழியக்காரன். நான் விசுவாசியானதும் ஆண்டவர் இயேசுவால அவர் எனக்கு தரிசனமாகி என்னை ரட்சித்துக் கொண்டார். இரண்டாவது, அவரே என்னை இந்த கனமான ஊழியத்துக்கு அழைக்க சித்தமானார். நான் ஏன் கவலைப்படணும்? நம்முடைய ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் படித்தால் 4 சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எதை வாழ்க்கையில அபியாசித்தாரோ அதைத்தான் சாதித்தார். அவர் சாதனையாளர். அவருடைய போதனையினால உலகத்துல சாதனை படைத்தார். கோடான கோடி மக்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க. இவர் யார் தெரியுமா? வேதாகம் வெளிப்படுத்துகிற ஆண்டவர் இயேசு 66 புத்தகத்தில் அவரை பற்றி தான் எழுதியிருக்குது. அவருடைய சிறந்த குணப்பண்பு பலதும் சொல்லியிருக்கிறதுல ஒன்று, அவர் கவலைக்கு ரொம்பவே தூரமானவர், கவலைக்கு ரொம்ப எதிரானவர். தேவனுடைய குமாரன் நம்மை போல மனுஷ சரீரத்தில் வந்தார், பாவம் ஒன்றை தவிர எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார் என்று எழுதியிருக்குது. நாம் யாரும் படாத பாடுகளை சிலுவை மரத்தில் நமக்காக சகித்தார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். அப்படிப்பட்டவர் கவலைக்கு எதிரானவர். நான் ஏன் கவலைப்படணும்? ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் போது, அங்கே கல்லியோன் என்ற ஒரு தேசாதிபதி வந்தபோது பவுல் அப்போஸ்தலனை கொண்டு வந்து குற்றவாளியாக நிறுத்துறாங்க யூத மக்கள். அதை விசாரித்து பார்த்தா இது மத சம்பந்தப்பட்ட காரியம், இவன் அரசியல் சம்பந்தப்பட்ட ஆள். என்ன பண்ணா, அது உங்க மத காரியம், இங்க பாத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள துரத்தி அடிச்சான். அப்படித்தான் பைபிள் எழுதியிருக்கு. இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? நியாயசனத்துக்கு முன்னாலேயே ஜபாலய தலைவனாகிய சொஸ்தனே என்பவனை பிடிச்சு அடின்னு அடிக்கிறாங்க. நியாயசனத்துக்கு முன்னால அதை பார்க்கத்தான் செய்யறான். யார்? அந்த கல்லியோன். என்ன பண்ண முடியும்? அவன் பாட்டுல போயிட்டான். ஒன்றை குறித்து அவன் கவலையப்படல. இத பவுலும் பார்த்துட்டு இருந்தா. அதுக்கு பின்னாலே இந்த சம்பவத்தை பவுல் கேட்டறிந்தார். ஒரு உலக அதிகாரி ஒன்றை குறித்தும் கவலைப்படலைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த ஜனங்கள், யூத ஜனங்கள் எப்பொழுதுமே, நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, யூதருக்கு பயந்ததுனால யூதருக்கு பயந்ததுனால யூதருக்கு பயந்ததுனால சொல்லி 3-4 வசனங்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்துல வந்தவங்க கூட அறிக்கையிட பயந்தாங்க. பிறரை பயப்படுத்தும் யூதர். அதனாலதான் இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி ஏரோதும் பிலாத்து ஒன்னாகி ஆண்டவர் சிலுவை மரணத்துக்கு கொண்டு போனாங்க. அதனால இப்படி செய்கிறதுனால யூதருடைய விரோதத்தை அவன் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. இந்த கல்லியோன் வேலை இழந்து போகலாம், உயிரை கூட இவங்க பறித்துக் கொள்ளலாம். இவங்க தீவிரவாதத்தை விட மோசமான ஆட்கள். என்னுடைய தொழில் போனாலும் சரி, என்னுடைய ஆயுசையே அழிஞ்சு போனாலும் சரி, ஒரு குற்றமில்லாத மனுஷனை கொண்டு வந்து நியாயம் தீர்க்க சொன்னா நான் எப்படி குற்றவாளி அவனை தீர்க்க முடியும்? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, துரத்தி அடிச்சான். ஒன்றை குறித்தும் கவலைப்படவில்லை. ஒரு உலக மனுஷனே தனக்கு உயிர் போயிரும், தன்னுடைய வேலை போயிரும் சொல்லி கவலைப்படாம இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்படணும்? என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல,
வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. கல்லியோன் கவலைப்படாம இருக்கிறான், இவங்க விசுவாசின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கிறாங்களே, இவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்களா? அப்ப கவலை என்று சொல்லுகிற காரியம் பயங்கரமான காரியம். அதனால இவளை ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன் என்று சொல்றார். பைபிளை படிக்கும் பொழுது கவலை என்று சொன்னால் அதில் ஆவிக்குரிய கவலையும் இருக்குது. பவுலுக்கு அந்த ஆவிக்குரிய கவலை இருந்தது, அது பாவம் அல்ல. ஆனால் ஆவிக்குரிய கவலை அல்லாத கவலையும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நான் வாசித்தால் இந்த கவலையை பற்றி நான் கவலைப்படேன்னு சொல்றாரு, கவலை எனக்கு வேண்டான்னு சொல்றாரு, நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று கேட்கிறாரு பவுல். அது சரீர சம்பந்தப்பட்ட கவலை, அதுக்கு வேதத்தில் வசனம் இருக்கு. இன்னொன்று அது உலக சம்பந்தப்பட்ட கவலை, இன்னொன்று லௌகீக சம்பந்தப்பட்ட கவலை. ஒரு விசுவாசி சரீர சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு ஏன் கவலைப்படுறாரு? உலக சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு ஏன் கவலைப்பட வேணும்? லௌகீக சம்பந்தப்பட்ட காரியத்துக்காக ஏன் கவலைப்பட வேணும்? கவலையினுடைய ரகங்களை பற்றி வேதம் சொல்வதை பாருங்கள். அதுக்கு வசனமெல்லாம் சொன்னா நேரம் போயிடும், அதனால நான் வசனம் சொல்லாம பேசுறேன். தட்டு முட்டுகளை பற்றி கவலை, முட்டு தட்டு அது காணாம அது பற்றி கவலை, கொஞ்சம் இருக்கிற அதிகம் வேணும் அப்படிப்பட்ட கவலை. ஏதோ வச்சிருந்தாங்க காணாம போயிருச்சு, அது சிறுசோ பெருசோ அதை பற்றின கவலை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், அதை பற்றி கவலை. நாளைய தினத்தை பற்றி கவலை. சத்துருக்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு அவங்ககிட்ட என்ன பேசலாம் அதை பற்றி கவலை. இது ஆண்டவர் கீர்த்தி பெற்ற தன்னுடைய முதல் மலைப்பிரசங்கத்திலேயே அந்த கவலையை பற்றி சொல்றாரு. அந்த கவலை ஆகவே ஆகாதுன்னு பேசுறார். சீசர்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள் மடிந்து போறதை பற்றி கவலை இல்லையா? நீ தூங்கிட்டு இருக்கிறீர, சாக போறதை பற்றி கவலை. இந்த கவலையினுடைய பாதிப்பு என்ன தெரியுமா? நீ இங்க தட்டுமுட்டுகளை பற்றி கவலைப்படுறீங்க, காணாமல் போனதை பற்றி கவலைப்படுறீங்க, உண்பதை பற்றி, உடுப்பதை பற்றி, குடிப்பதை பற்றி கவலைப்படுறீங்க. இன்னைக்கு கவலைப்படுறதை விட்டுட்டு நாளைக்கு கவலைப்பட்டு இருக்கிறீங்க. ஐயோ ஒருத்தர் எதிராக கேஸ் போட்டானே, அல்லது கிறிஸ்தவ விசுவாசத்துக்காக ஜனங்களை தொந்தரவு பண்றாங்களே, எஸ்டேட்ல அதிகாரிக்கு முன்னால் நிறுத்த போறாங்களே, நாங்க என்ன பேசுவோம், அதை பற்றி கவலைப்படுறீங்களா? செத்து போயிருவோன்றதை பற்றி கவலைப்படுறீங்க? சாகத்தான் போறோம், இருக்க போற உலகத்துல கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் சாவும். அகஸ்மாத்தான் சாவலாம், திடீர்னு மாரடைப்பு வந்து சாகலாம், அதை பற்றி கவலைப்படுறீங்களா? இதெல்லாம் அவசியமற்ற கவலை என்பது வேதம் சொல்லுகிற காரியம். என்றாலும் விசுவாசிகள் சொல்றவங்க வேதத்தையும் நம்புறாங்க, இந்த கவலையை விட மாட்டேங்கிறாங்க, கவலைப்படுறாங்க. இந்த கவலையினுடைய பாதிப்பு என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25 வசனத்துல இருதயத்தில் உள்ள கவலை ஒடுக்கம், இருதயமே ஒடுங்கி போகும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41 வசனத்துல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், மார்த்தா இடத்துல ஆண்டவர் சொல்றார். கவலை ஒரு பெரிய கலக்கத்தை உண்டாக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34 வசனத்துல லௌகிக கவலையினாலும் இருதயம் பாரமடையாதபடிக்கு, பாரமடைஞ்சா கர்த்தருடைய வருகையில நீங்கள் அபாத்திரமா போயிருவீங்க. இருதயம் பாரமடையக்கூடாது. நம்முடைய சரீரத்துல இருதயம் இல்லாத ஒரு மனுஷனை பார்த்திருக்கிறீங்களா? இருதயம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த இருதயம் ஒடுங்கி போனா எப்படி இருக்கு? அது இருக்க வேண்டிய நிலைமையில் இருந்தா அந்த இருதயம் நல்லது, சரீரம் நல்லா தான் இருக்கு. அது ஒடுங்கி போனா இன்னொன்று, இருதயம் ஃப்ரீயா இருக்கணும். ஆனா இருதயம் ஒரே பாரமா இருந்தா, தலை பாரம் வந்துட்டா சொல்லுவாங்க, ஐயோ தலை ஒரே பாரமா இருக்குங்க, அது தாங்க முடியாத ஒண்ணு. இதே போல இருதயம் உங்களுக்கு பாரம் ஆயிடுச்சுன்னு வைங்க, உங்களை யாரும் சந்தோஷப்படுத்த முடியாது, நீங்க ஒடுங்கி போயிருவீங்க. கலங்கி இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்தா கண்ணு நல்லா இருக்காது, என்னமோ பறி கொடுத்த மாதிரி முழு ஆழ்தன்மை பாதிக்கப்பட்டதை போல இருப்பார். இது உலகத்துல சர்வசாதாரணமாய் பார்க்கலாம்.
கவலை இல்லாத மனுஷன் உலகத்துல ஒருத்தம் கூட கிடையாது. ஆனால் அந்த கவலையுள்ள ஜனங்கள் மத்தியில கவலை இல்லாமல் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறது காரணம், நீங்க எனக்கு இதன் மூலமா கூட சாட்சியா இருங்கன்னு சொல்லி வச்சிருக்கும் போது நீங்களும் நானும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு நியாயம்தான் உண்டோ? சொல்லுங்க. நான் இவளை ஒன்றை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் அவன் குற்றவாளியாயிருப்பான். குற்றவாளிக்கு தண்டனை உண்டு. கவலைப்படுறவன் தண்டிக்கப்பட மாட்டான்னு சொல்லி இதுவரை நம்ம நினைச்சிருக்கோம்ல. ஆண்டவர் உங்களை தண்டிப்பார், ஜாக்கிரதை. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32 வசனத்துல பவுல் சொல்றாரு, நீங்கள் கவலையற்றவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஊழியக்காரருடைய நல்ல விருப்பத்தை பார்த்தீங்களா? நீங்க ஏன் கவலை உள்ளவங்களா இருக்கணும்? சின்னவங்கள, பெரியவங்கள, குடும்பஸ்தரே, நீங்கள் கவலையற்றவர்களா இருக்க விரும்புகிறேன். கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்க இந்த 2 காரியத்தை செய்யணும். அது என்ன 2 காரியம்? பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பவுல் சொல்றார், ஒன்றுக்கு, அதாவது சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், சில காரியத்துக்கு கவலைப்படலாங்க. ஏன்னா உலகத்துல தானே இருக்கிறான், மனுஷ சரீரத்துல தானே இருக்கிறான். சில காரியங்களுக்கு கவலைப்படலாம். அப்படித்தான் சொன்னாரா? பாவம் செய்யறதுக்கு ஆதரவுன்னு பைபிள்ல பவுலப்போஸ்தலன் கொடுக்கல, தேவாவியானவர் மூலமாக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன கவலை உண்டோ, சிறிதா பெரிதான கவலைகள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள காத்துக்கொள்ளும். கவலை வந்த உடனே நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உடனே முழங்கால் போட்டுருங்க. என்னென்ன காரியத்தினால நீங்க கவலைப்படுறீங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. நான் கலங்கி போயிருக்கிறேன், ஒடுங்கி போயிருக்கிறேன், இருதயம் ஒரே பாரமா இருக்குது, நான் கவலைப்பட விரும்பல, இந்த கவலையை நான் விட்டு மாற்றணும். நீங்க சொன்ன கவலையை மாற்றுறது மாத்திரம் இல்ல, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நல்லா படுத்து ராத்திர தூங்குவீங்க. கவலை இருந்தா தூக்கமே போயிடும். ஒரு ராத்திரில 1 மணி நேரம் தள்ளுறத ஒரு யுகத்தை தள்ளுறதே போல இருக்கு. கவலை செய்த பாதிப்பு பயங்கரம் உலகத்துல. அது அந்த பாதிப்பு ஏன் நம்ம விசுவாச சபையில வர வேணும்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், யாரு? இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துல போய் இங்க சும்மா இருக்கிறார், ஒண்ணுமே செய்யல. அப்படியா? தமது மூலமா தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்போதும் அவர் உயிருள்ளவராயிருக்கிறபடினால தம்மை நம்புவர்களை முற்றுமுடிய ரட்சிக்கும் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அங்க இருந்து கொண்டு நமக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நம்மோடு பேசுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எப்பொழுதும் பேசுகிறார், விசாரிக்கிறார். யோசேப்பு தன்னுடைய தகப்பனாரையும் தாயாரையும் உடன் பிறந்தாரையும் விசாரித்து அவருடைய தேவைகளுக்கு ஏற்றபடி அவர்களை போஷித்ததை வண்ணமாக பரமத்தாவீது பரலோகத்தில் இருந்து கொண்டு தம்முடைய மக்களை விசாரித்து அவருடைய பிரச்சனைகளில அவர்களுக்கு உதவுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். வேற யார்ட்டும் இந்த கவலை சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வாசப்படின்றது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை இருக்கு. நீங்க போய் அவரிடத்துல சொன்னா அவங்க வேற ஒரு கவலை சொல்லுவாங்க. கடைசியில உங்களுக்கு இல்லாத பொல்லாத மனச்சோர்வு வந்து போயிடும். அதனால கவலையினுடைய பயங்கரத்தை புரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவர், நமக்கு வரக்கூடிய கவலையுடைய தன்மையை அறிந்திருக்கிறவர், அடுத்தவங்கிட்ட கூட சொல்லாம உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல போடும்போது அவரே சுமந்து கொள்கிறார். கவலையிலிருந்து அவர் விடுதலை தருகிறார். அதனால செய்கிற ஒன்றை குறித்து கவனமாயிருங்க. நான் 40 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறேன். நான் கவலைப்படக்கூடிய நிறைய காரியங்கள் உண்டு. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது, உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குது, உங்களை ஆதரிக்கிற பலர் இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய கதையே வேற. ஆனால்
கவலைப்படக்கூடிய எத்தனையோ காரியங்கள் இருந்தும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கையை எப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்னு கேட்டா பவுல் அப்படித்தான் சொல்றார். நான் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். ஏன்? ஆண்டவர் இயேசு கவலைக்கு விரோதமானவர். இன்றைக்கு உலக மக்கள் கூட கவலைப்படாதவங்க இருக்கிறாங்க. நீங்க விசுவாசின்னு சொல்லிட்டு ஒடுங்கி போய் இருதய பாரமுடையவர்களாக கலங்கினவர்களாக இருக்கிறது. அதனால ஆண்டவருக்கு என்ன மகிமை? அதனால நீங்க அதற்காக ஜோமனு கவலை நீங்க இருக்க ஜோமனுங்க. இன்னொன்று, அந்த கவலையிலெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. இது முதல் குறிப்பு. ஒன்றை குறித்தும் கவலைப்படாதவன் பவுல். நான் இனிமேல் ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். இந்த தீர்மானம் எடுக்கிறது கொஞ்சம் கடுமையானது. ஏனென்றால் போன காலத்தில் நீங்க கவலைப்பட்டு பழகி இருந்தா இதுல தீர்மானம் எடுக்கிறதும் கஷ்டம், இதை செயல்படுத்துறதும் கஷ்டம். ஆனால் நீங்க தீர்மானம் விசுவாசிகளா இருந்தா எடுத்தே ஆகணும். அந்த தீர்மானத்தை நீங்க செயல்படுத்தி ஆகணும். இல்லை என்றால் இந்த கவலை என்கிற ஒரே காரணத்தினால எல்லா கட்டளையும் உடைச்சிருவீங்க. பிரமாணமே போச்சு. ஒன்றில தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். குற்றவாளிக்கு தண்டனை உண்டு. இரண்டாவது வேத பகுதி 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 6 அதிகாரம் 12 வசனம். 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயினும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயினும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். ஒன்றிற்கும் அவர் அடிமைப்பட்டதில்லை. அப்புறம் 9 அதிகாரம் 9 வசனம். 1 கொரிந்தியர் 9:19. 1 கொரிந்தியர் 9:19. நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தோம். 2 வார்த்தை. பவுல் சொல்றாரு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். தீர்மானிச்சா தீர்மானம் தான். அது சரி என்று கண்டால், ஒன்று சரி என்று தெரியும் போது சாகிற வரைக்கும் அதுதான் சட்டம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை குறித்தும் கவலைப்படாதவராகவே வாழ்க்கையை முடிச்சிட்டார். அதனால முடிவு சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 2வது, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இன்னொன்று, ஒருவருக்கு நான் அடிமைப்பட்டதில்லைன்னு சொல்றார். ஒருத்தனுக்கு நான் அடிமைப்படாதவனாய் இருந்தோம் அப்படின்னு சொல்லி எழுதுறார். இவருடைய தத்துவம் என்ன என்று கேட்டால், பவுல் அப்போஸ்தலன்ட்ட உங்க தத்துவம் என்ன, வாழ்க்கையுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், நான் ஏன் ஒன்றை குறித்து கவலைப்பட வேணும்? நான் ஏன் ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டும்? இன்னொன்று, நான் ஏன் ஒன்றிற்கு அடிமைப்பட வேணும்? இன்னொன்று, நான் ஏன் ஒருவருக்கு நான் அடிமைப்பட வேணும்? நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன், ஒருவருக்கு அடிமைப்பட மாட்டேன்னு சொல்லி சொல்றார். இது ரொம்ப நல்ல காரியங்க. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்க எதுக்கு ஒரு காரியத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க? நீங்க ஏன் ஒருவனுக்கு போய் அடிமை ஆகுறீங்க? தேவையில்லை. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 14 வசனத்துல வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஒரு அடிமையா, ஒரு வீட்டு வேலைக்காரனா, அவன் வீட்டிலே பிறந்த அடிமையா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரன் அல்ல, அவன் பெரிய உத்தியோகஸ்தனா இருக்க வேண்டிய இந்த கூட்டுற வேலை, அந்த செய்யற வேலை, தோட்டி வேலை செய்யறவன் அல்ல. இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டிலே பிறந்த அடிமையோ, அவன் பிறக்கும் போதே அடிமை அல்ல, அவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போவதற்காக அந்த யூதன் பிறக்கிறான். அப்படிப்பட்ட கருத்துல சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிகளான தேவ ஜனங்கள், ஆண்டவர் உங்களை சிலுவை மரணத்தின் மூலமா ரட்சித்துக் கொண்டாரு. நீங்க ஒரு வேலைக்காரனை போல, சாதாரண ஆட்களை போல செயல்படலான்னு பாக்குறீங்களா? இன்னொன்று, நீங்க வீட்டுல பிறந்த ஒரு அடிமையை போல உங்களை அடிமைப்படுத்துற காரியங்கள் இருக்குதா? அப்படின்னா நீங்க இஸ்ரவேலன் அல்ல. எபிரேயர்கள் சொல்லப்பட்டிருக்குது, நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள இஸ்ரவேலுக்கு கிடைக்காத மாபெரும் ஆசீர்வாதம் அவங்க வந்து சேர்ந்தார்கள். நாம அவர்களை விட கூடுதலான காரியத்துக்கு வந்து சேர்ந்தோம் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க
வேலைக்காரர்களை போல அடிமைகளைப் போல இருக்கக்கூடாது என்பதுதான் உண்மை. இங்கே பவுல் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துல சொல்லும் போது நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன்னு சொல்றாரு. அது என்னத்தை பற்றி சொல்றாரு? அனுபவிக்கிற காரியத்தை பற்றி சொல்றார், சாப்பிடுற காரியத்தை பற்றி சொல்றாரு, குடிக்கிற காரியத்தை பற்றி சொல்றார். சொல்லிட்டுதான் கீழே வாசிக்கிறோம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் இருக்கும். தேவன் இது ரெண்டையுமே அழிய பண்ணுவார். இந்த அழிய பண்ண போகிற காரியத்துக்காக போய் நான் அடிமையா இருக்க வேண்டும் என்று என்ன அவசரம்? எல்லாத்தையும் புசிக்கலாமா? எல்லாம் தகுதி காரியத்துல நீங்க எல்லாம் புசிக்கலாம், எல்லாம் குடிக்கலான்ற நிலைமை நீங்க செய்யக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பேர்ல அநேகரிடத்துல அவர் பிரியமா இருந்தல் என்று சொல்லும் பொழுது புசிக்கவும் குடிக்கவும் உட்காரவும் விளையாடவும் எழுந்திருத்தார்கள் என்று எழுதியிருக்குது. புசிக்காம குடிக்காம உலகத்துல வாழ முடியுமா? புசிக்கணும், குடிக்கணும். ஆனா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சில்ல. புசிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குன்னு தான் வேத வசனம் சொல்லுது. இங்க பாருங்க என்ன சொல்றார்? வயிற்றுக்கு போஜனம், போஜனத்துக்கு வயிறு இருக்கும். தேவன் ரெண்டையும் அழிய பண்ண போறாரே, அதற்கு போய் எதுக்கு அடிமையா இருக்கணும்? 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம். போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. புசிக்கிறதுனால நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதது இருக்கிறதுனால ஒரு குறையும் இல்லை. நான் இந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் செய்த ஊழியத்துல சாப்பிட்ட வேலைகள் அதிகமா சாப்பிடாத வேலைகள் அதிகமா என்று கேட்டால் 3 நேரத்துக்கு தானே சாப்பிடணும். நம்முடைய இந்தியா கலாச்சாரத்துல, அமெரிக்காவில அந்த பழக்கம் கிடையாது. 3 நேரம் சாப்பிடும். இதுதான் நம்முடைய சாப்பாட்டு ஒழுங்கு. இந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் சாப்பிட்ட சாப்பாட்டு நேரங்கள், அதாவது அப்படி சாப்பிடாம இருந்த ஒருத்தன் செத்துருக்கணும், எப்பவே இல்லாத பொல்லாத வியாதி வந்திருக்கணும். நிறைய வருஷங்கள் சாப்பிட்டதே கிடையாதுங்க. ஒரு நேரம் சாப்பாடு அல்லது ஒரு 4 முழுசு சாப்பிடுறது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாக போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். போஜனமானது நம்ம தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது. நீங்க ரொம்ப சாப்பிட்டதுனால ஆண்டவர் என்ன மையப்பட்ட போறாரா, சந்தோஷப்பட்ட போறாரா? ஒரு மேன்மையும் இல்ல, புசியானது இருக்கிறதுனால ஒரு குறையும் இல்ல. உலகமெல்லாம் நீங்க பிரயாணம் பண்ணி பார்த்தால் சாப்பாடு போதுமான அளவுக்கு இல்லாதவங்க தான் உலகத்துல பாதி பேர் இருக்கிறாங்க. அதுல பாதி பேர் ஆட்கள் சாப்பாடுலமே சாவுறாங்க. பாதி பேர் சரியான சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. உலகத்துல பாதி ஜனத்தொகை, அதுல ஒரு பாதி ஜனத்தொகை சாப்பாடு இல்லாம சாவுறாங்க. ஆனா நீங்க விசுவாசின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யறீங்க? சாப்பாட்டுக்கு முக்கிய ஸ்தானமா? அதற்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்களா? ரோமர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியைகளை அழித்து போடாதே. அப்படி சொல்லி போஜன நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாதே. இஸ்ரவேல் ஜனங்கள் காடைகளை, அதாவது எங்களுக்கு அப்பம் இல்லை என்று முறையிட்டாங்க. தேவதூதர் சாப்பிடுற அப்பத்தை மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தார், மன்னாவை சாப்பிட்டு மூக்குக்கு வெளியே வர்ற வரைக்கும் சாப்பிட்டாங்க. சேர்த்து கும்பலா சேர்த்து வச்சாங்கன்னு பைபிள் எழுதி. ஆண்டவர் கொளுத்தவர்களை வாயில போஜனம் இருக்கும்போது அவர்களை சங்கரித்தார்னு பைபிள் எழுதி. அப்ப என்ன தெரியுது? அவங்க போஜனத்துக்கு அடிமைகள். நீங்களும் நானும் அப்படி இருக்கலாமா? போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாதே. அப்ப பாவம் செய்யறதுனால தேவன் கிரிகளை, நம்முடைய கிரிகளை அழிக்கிறான்னு நினைக்கிறோம். அதுவும் உண்மைதான். இங்க சாப்பாடு நீங்க விஷயத்துல கூட நீங்க தவறு செய்தா ஆண்டவர் உங்களுடைய கிரிகளை அழிச்சு போடுவார்னு எழுதிக்குது. 127 சங்கீதம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதிகாலையில எழுந்து நேரப்பட வேளையில தரித்து, ஆண்டவர் வேணா, ஆண்டவருடைய காரியம் வேண்டாம். அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டியது, நேரப்பட வேளையில தரிக்க வேண்டியது, நல்ல சாப்பாடு சந்தோஷமா சாப்பிட வேண்டியதானே. வருத்தத்தோடு அப்பத்தை சாப்பிடுறது விருதா, எந்திரிச்சது விருதா, சாப்பிட்டது விருதான்னு சொல்லி பைபிள் எழுதி. பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அதிகாலையில உண்ணுகிற தேசமே உனக்கு ஐயோன்னு சொல்லி சாப்பிடுறவங்களை பார்த்து சாவும் போட்டிருக்குது.
அதிகாலையில உண்ணுகிற தேசமே உனக்கு ஐயோ. சோதோம் குமாரா மக்களை ஆண்டவர் அழிச்சதுக்கு காரணம் பைபிள் படிச்சீங்களா? அவருடைய ஆகார திரட்சி, சாப்பாடு தான் அவங்களுக்கு தெய்வம். அவருடைய தேவன் வயிறு, முடிவு அழிவு. அதான் நடந்தது. அதே பிரசங்கின் புத்தகத்தில் என்ன வாசிக்கிறோம்? பலன் கொள்ளும்படி ஏற்ற வேளையில உண்ணுகிற தேசமே நீ பாக்கியம் உள்ளது. பலன் கொள்ளணும், அதுக்கு ஏற்ற வேளையில சாப்பிட்டா போதும்ல, அந்த தேசம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லி அப்போ ஐயோ போடட்டுமா, உங்களுக்கு பாக்கியம் உள்ளது என்று உங்களை பற்றி சாட்சி சொல்லட்டுமா? ஒன்றை குறித்து நீங்க கவனமா இருக்க வேணும். பவுல் என்ன சொல்றார்? நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன், சாப்பாடு கூட நான் அடிமைப்பட மாட்டேன்னு தான் சொன்னார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் அதுக்கு முந்தி பாருங்க. இந்த போஜனம் என்று சொல்லும் பொழுது போஜனத்தை மாத்திரம் குறிக்காது. நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன்னு சொல்லும் பொழுது பவுல் சொல்ற காரியம் போஜனத்தை மாத்திரம் குறிக்காது, அதையும் குறிக்கும். அதோடு சேர்ந்து மனிதர்கள் இன்றைக்கு உபயோகிக்கிறார்களே லாகிரி வஸ்துக்கள், அதுவும் கூட அது குறிக்கும். என்ன லாகிரி வஸ்து? உலக மக்கள் லாகிரி வஸ்து உபயோகிக்கிறாங்களே, மதுபானம், புகைக்கிறது, சிகரெட்டு, பீடி, கஞ்சா, அந்த மாதிரி காரியங்கள். அப்புறம் பல பீடி, சிகரெட்டு, மூக்குப்பொடி, இந்த மாதிரி காரியங்கள். நான் சொல்றேன், இந்த மாதிரி இந்த லாகிரி வஸ்துக்களை நீங்க உபயோகிச்சு கொண்டு ஒரு பள்ளிவாசலுக்குள்ள போவீங்களா? ஒரு இந்து கோயிலுக்குள்ள போவீங்களா? ஒரு கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ள போவீங்களா? இந்த பீடி, பொடி, வெத்தலை பாக்கு, மதுபானம், புகைத்தல், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு மனுஷன் கையினால உண்டாக்கி கட்டி கல்லு மண்ணு வச்சு கட்டி உண்டாக்குன ஆலயத்துல போறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. ஆனால் நீங்க செய்யற துரோகம் என்ன தெரியுமா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களிலே தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் என்று அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். புகைத்து ஒரு வெள்ளை லேசான துணியில ஊதுனா அந்த பக்கத்துல ஓட்டை விழுந்துருது, அந்த துணியில ஓட்டை விழுகுது. ஒரு ஊதும் போது ஒரு ஓட்டை விழுகுது. உங்களுக்கு உங்களுடைய சரீரத்துக்குள்ள ஆண்டு அருமையான பார்ட்ஸ் வச்சிருக்கிறார், அருமையான கருவிகள் உள்ள இருக்குது. விலை கொடுத்து அதை வாங்க முடியாது. ஒரு கண்ணை சரி பண்றதுக்கு 15,000 ரூபாய் கேட்கறாங்க, ஒரு காதை சரி பண்றதுக்கு 20,000 ரூபாய் கேட்கறேன். ஆபரேஷன் பண்ண 1.5 லட்சம் 2 லட்சம் பணம் கேட்கறாங்க. நீங்க இந்த லாகிரி வஸ்துக்களினால உங்களுடைய சரீரத்தை கெடுக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? கேட்கிறேன், யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? ஒன்றை குறித்து கவனமாயிருங்க. நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன், ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனம் வாசிக்கும் பொழுது, ஒருவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தால் அவன் நிலைத்திருப்பான்னு எழுதிட்டு மேல உலகம் அதன் நிச்சயம் ஒளிந்துவும் எழுதியிருக்குது. கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை எல்லாம் இது உலகத்தில் உண்டானவைகள், இது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ஒருவன் இவைகளை சினைத்தா தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான் எழுதி. இன்றைக்கு விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? சிகேச் ஸ்பர்ஜன் என்று சொல்லக்கூடிய உலக புகழ் பெற்ற ஊழியக்காரன், அவருடைய ஆரம்ப நாட்கள்ல சர்வசாதாரணமாக சுருட்டு குடிச்சிட்டு போவாராம். பிரசங்கத்துல நிறைய பேர் ஒப்பு கொடுப்பாங்களாம். பலர் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அவருக்கு நியாயம் சொல்லுவாராம். நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் போகும்போது இவருடைய பெரிய படத்தை போட்டு அத படத்துல இவர் புகைக்கிறதை போல போட்டு இந்த பிரசங்கியார் உபயோகிக்கிற இந்த புகையை எல்லாரும் வாங்கின விளம்பரப்படுத்தி இருந்தாங்க. அப்பதான் அவருக்கு தப்பு புரிஞ்சது. அன்னையோட தூக்கி எறிஞ்சார். சாகிற வரைக்கும் அந்த புகைக்கிற பழக்கத்தை அவர் அடியோடு விட்டு விட்டார். ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணாரு? எல்லாரும் டிவி வாங்குறாங்க, டிவி என்ன பாவமா? பணம் என்ன இல்லையா? எல்லா காட்சிகளையும் காமிக்கிறாங்க.
இயேசுநாதர் வரும்போது உலகமெல்லாம் அவருடைய வருகை பார்க்கறது எப்படி பார்ப்பாங்க? இந்த டிவி மூலமா தான் பார்க்க முடியும். அவங்க என்ன வானத்தையே பார்த்துட்டு இருக்க போறாங்க? இதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி பெட்டிக்கு ஆர்டர் கொடுத்துட்டார். நவீன எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸ், சாதனங்கள் அதுல பொருத்தி சரக்கு வண்டியில வந்துட்டு இருக்குது. இவர் ஆர்டர் பண்ணவர் என்ன பண்ணாரு? கதவை திறந்து வச்சு அதை பார்த்து கொண்டிருக்கிறார். வந்துடும், நான் வாங்கி வீட்டுல வச்சிருவேன், பார்ப்பேன் எல்லாம் இருக்க. ஆனா அந்த கொண்டு வந்த வண்டியில பார்த்த விளம்பரத்தை பார்த்த உடனே அதிர்ந்து போனார். அதுல என்ன விளம்பரம் எழுதியிருந்தது தெரியுமா? உலகத்தை இந்த டிவி பெட்டியின் மூலமாக உங்களுடைய வீட்டுக்குள்ள நாங்கள் கொண்டு வருகிறோம். அது உலகத்தில் பெரிய சாதனை. உலகம் அது சரின்னு சொல்லும். இந்த தேவனுடைய மனுஷன் அதிர்ந்து போனார். ஐயையோ, என் ஆண்டவர் இயேசு சொல்லும் போது நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லன்னு சொன்னாரு. உலகம் எப்படி என்னுடைய வீட்டுக்குள்ள வரலாம்? ஆர்டர் பண்ணவர் திருப்பி அதை வேண்டாம், அதுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும், நான் கொடுக்குறேன், அது வீட்டுக்குள்ள வர வேண்டான்ட்டார். விசுவாசிகளான தேவ ஜனங்கள், நீங்க ஒன்றை குறித்து கவனமா இருக்கணும். தெரியுதா? சாகிற வரைக்கும் சத்தியத்தை நான் மாத்த மாட்டேன். பவுல் சொல்றார், நாங்கள் எதையாவது செய்தால் சத்தியத்துக்கு அனுகூலமா தான் செய்ய முடியுமே தவிர சத்தியத்துக்கு விரோதமா ஒண்ணுமே செய்ய முடியாது. எனக்கு பின்னால வந்திருக்கிற ஊழியக்காரங்க சாப்பாட்டுக்கெல்லாம் இருந்தவங்க இன்னைக்கு டிவி வாங்கி வச்சுட்டு பாத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு அதை வாங்க தெரியாது, ரசிக்க தெரியாதுன்னு நினைக்காதீங்க. 24 மணி நேரம் சினிமா தியேட்டர்ல கடந்தவன், ரசிக்க தெரியும். அது அப்ப பாவியா இருந்தேன். பயங்கரமான குழியில உளையான சேட்டுல கிடந்தேன், அது சரின்னு நினைச்சேன். இப்ப அதுல இருந்து ஆண்டவர் கழுவி சுத்தப்படுத்தி மறுபடியும் நாயை போல திங்க முடியாது, பண்ணிய போல விழுந்து உருள முடியாது. அந்த நிலைமையில வாழ்க்கை செய்யறது. அதனால இதுவும் கூட தீமை செய்யக்கூடிய ஒன்று. அப்புறம் என்ன சொல்றாரு பவுல்? நான் ஒருவருக்கு அடிமைப்பட மாட்டேன்னு சொல்றாரு. ஒருவருக்கு, அது 1 கொரிந்தியர் 9:19 ஒருவருக்கு அடிமைப்பட மாட்டேன்னு சொல்றாரு. அது என்னவென்று கேட்டால் 1 கொரிந்தியர் 7:23 நீங்கள் மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள். நான் அடிமைப்பட மாட்டேன்னு சொன்ன அவரு, அது எனக்கு மாத்திரம் தான், உங்களுக்கு அது அவசியமான்னு சொல்லாம நான் ஒருவருக்கு அடிமைப்பட மாட்டேன்னு சொல்ற பவுல், நீங்கள் மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள் சொல்லிட்டு 15 யாரும் யாருக்கு அடிமைகளா இல்ல அப்படின்னு சொல்லி அந்த 15 சொல்லும் போது குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்றார். ஒரு புருஷனும் மனைவியுமா இருக்கிறாங்க. புருஷன் மனைவி அடிமைப்படுத்தக்கூடாது, மனைவி புருஷனை அடிமைப்படுத்தக்கூடாது. புருஷனும் மனைவியும் ஒருத்தர் சிநேகிக்க படைச்சவங்க, ஆளுகை செய்ய படைத்தவங்க, அடைக்கால படைத்தவங்க அல்ல. அந்த புருஷன் என்ன சொல்றாரு? நீ கிறிஸ்துவ நம்புற, நான் கிறிஸ்துவ நம்பல, அதனால நான் உன்னோட வாழ மாட்டேன். நீ என்ன போல கிறிஸ்துவ விட்டு என்ன போல மதத்துல மாறு, அப்பதான் உன்னோட வாழ்வேன்னு சொல்றார். நீங்க என்ன பண்ணலாம்? சரி, நான் இனிமே கிறிஸ்துவ நம்பல, நான் உங்களோட வந்துறேன்னு சொல்லி நீங்க அவரோட போக கூடாது. அப்படித்தான் அந்த கருத்துல தான் இருக்குது. ஒரு புருஷனுக்கு மனைவி அடிமை அல்ல. புருஷன் கூட வாழ சம்மதிச்சா அந்த மனைவி வச்சிருக்கணும். அவிசுவாசியான புருஷனா இருந்தாலும் மனைவி வச்சிருக்கணும். ஆனா அந்த புருஷன் வர மாட்டாரு. இவர் சொல்றாரு, நீ என்னுடைய வழிக்கு வா. அப்ப இந்த அம்மா தைரியமா சொல்லணும், நான் உங்களுக்கு அடிமை இல்லைங்க, நான் மனுஷருக்கு அடிமையாக கூடாது, பைபிள் எழுதிக்குது, மனுஷருக்கு நான் அடிமை இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி தீர்மானத்துக்குள்ள வரணும். பழைய ஏற்பாடுல பாருங்க, 1 ராஜாக்கள் 1 நாளாகமா 21:13 அங்க ஒரு பெரிய பாவத்துல அகப்பட்டு கொண்டார் தாவீது ராஜா. எண்ணிக்கை பண்ணின காரியத்துல 3 காரியத்துல ஒரு காரியத்தை கேள்னு சொல்லி தேவ தீர்க்கதரிசி கேட்கிறாரு. கொடிதான இடுக்கல் அகப்பட்டிருக்கிற அவரு நல்ல ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்தார். என்ன தெரியுமா? நான் தேவனுடைய கருத்துல விழுவேனாக, மனுஷனுடைய கருத்துல விழக்கூடாது, என்னை பிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க, மனுஷருக்கு நான் அடிமையாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சார். அது ஒரு நல்ல தீர்மானம். ஆன்ற அந்த மனுஷனை ஆசீர்வதித்தார். நியாயாதிபதிகள் 8:22 23 வாசிங்கன்னா, அங்கே கிதியோன், அவனால இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பு கிடைத்தது. ஜனங்கள் என்ன சொல்றாங்க? உன்னாலதாங்க நாங்க பாதுகாக்கப்பட்டோம், எதிரிகள் எங்களை ஒன்னும் செய்ய முடியல, நீர் எங்களை ஆள வேணும், உம்முடைய குமாரன் எங்களை ஆள வேணும்,
குமாரனுடைய குமாரன் நீங்கள் ஆளட்டும். அதற்கு கிதியோன் என்ன சொன்னா தெரியுமா? ஆளுகையும் மனுஷனுக்குரியது அல்லவே அல்ல. நானும் ஆள மாட்டேன், என்னுடைய மகனும் ஆள மாட்டான் அப்படி சொன்னதாக வாசிக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி கொழுத்து போய் என்ன சொல்றாங்க? மற்ற ஜனங்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், அவன் தான் எங்களை ஆளணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சிலுவையில் அறையும் போது சொல்றாங்க பாத்தீங்களா, ராயனை எல்லாமே எங்களுக்கு ராஜாவே கிடையாது. ராயன் யாரு? ஒன்னாம் நம்பர் சர்வாதிகாரி, அவன் ஒரு புறமதஸ்தன், அவன் ஆளணுமா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை. அதனாலதான் ஆண்டவருக்கு சிலுவை மரணம் கிடைச்சது. பழைய ஏற்பாடுல பாருங்கள், அந்த சவுல் ராஜாவினால ஜனங்கள் பட்ட பாடு ஒன்னா ரெண்டா. அதனால மனிதர் நீங்க எந்த பொருளுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. நான் ஒரு பொருளுக்கு அடிமையா இல்லை, ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். இன்னொன்று, ஒரு மனிதருக்கு நான் அடிமைப்படாதவனாயிருந்தும் நீங்க மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க பார்த்தா, எங்கள் ஆண்டவரே, வேறே ஆண்டவன்மார்கள் எங்களை ஆண்டார்கள், ஆனால் அந்த அவங்க ஆண்டதுல எங்களுடைய மானம் மரியாதை எல்லாம் போச்சு, சூடு சோரனை கூட இழந்துட்டோம். ஆனால் இனி நாங்கள் உம்மை மாத்திரம் சார்ந்து, உம்மைத்தான் நாங்கள் இனிமே ஆண்டவர் சொல்லுவோம், வேற யாரையும் ஆண்டவர் சொல்ல மாட்டோம். நீர் தான் எங்களை ஆள வேணும், நீர் மனிதனிலும் பெரியவர், உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் சொல்லி சொன்னார். அப்போ ஒன்றிலே தவறினால் அவன் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். நான் ஒன்றை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். அவரும் மனுஷன் தாங்க, உங்களை போல என்ன போல மனுஷன் தான். ஏகப்பட்ட பிச்சுப்பிடுங்கள் இருந்தது பவுலுடைய வாழ்க்கையில. அதே போல அவர் எத்தனையோ காரியங்களுக்கு, பொருளுக்கு அவர் அடிமைப்பட்டிருக்கலாம். இந்த பொருள் இல்லாம வாழ முடியாது நினைக்கக்கூடிய சோதனை கூட வந்திருக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். என்னோட கோடான கோடி ஜனங்கள் மத்தியில தாங்க அவர் பிரயாணம் பண்ணார், தங்கி இருந்தார். எந்த ஒரு மனிதனாவது அவரை அடிமைப்படுத்த முடியுமா? நான் சொல்றபடிதான் நீ செய்யணும் அப்படி சொல்ல முடியுமா? இன்றைக்கு பாருங்கள், விசுவாசிகள் சொல்றாங்க, சிலர் தங்களுடைய கைக்குள்ள வைக்கலாம்னு பாக்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் தாய் செய்யணும், தகப்பு செய்யணும், அண்ணன் செய்யணும், தம்பி செய்யணும், சபையார் செய்யணும், போதவன் சரி. யார் சொன்னது? நீங்க அடக்கியால உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்க சாதாரண மண்ணான மனுஷர்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் அடக்கியால அதிகாரம் அவனுக்கு கிடையாது. ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மை அடக்க ஆளக்கூடிய உரிமை உள்ளவர். ஆக ஒன்றை குறித்து நாம் கவனமா இருக்க வேணும். ஒன்று கவலைப்படக்கூடாது, ஒன்றுக்கும் அடிமைப்படக்கூடாது, ஒருவனுக்கும் நாம் அடிமைப்படக்கூடாது. மூன்றாவது ஒரு சிந்தனை கூட சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9:14-15 படிங்க. 1 கொரிந்தியர் 9:14-15. சுவிசேஷ ஊழியத்தில் பிழைப்பு நடக்க வேண்டும் என்று கர்த்தரே கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தும் போதும் பாருங்க, ஆண்டவரே கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால அதை நான் அனுபவிக்க எனக்கு உரிமை இருக்கு இல்லையா? கேட்டு வாங்கி அனுபவிக்க வேண்டியதானே, ஒரு ஊழியம் தானே. சுவர் இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும். அதனால நீங்க கொடுங்க, நான் ஊழியம் தானே செய்யறேன், ஆண்டவர் தான் போச்சிருக்காருன்னு வாங்கிக்கலாம். ஆனா பவுல் சொல்றார், அப்படி இருந்தும் நான் இவர்களில ஒன்றையும் அனுபவிக்கலைன்னு சொல்றாரு. அப்படின்னா பிறருடையது ஒன்றையும் அனுபவிக்க விரும்பாதவர் பவுல், அனுபவிக்காதவன் பவுல் என்று சொல்ல வேண்டும். பிறருடையது பிறருடையது, என்னுடையது என்னுடையது. பிறருக்கு ஆண்டவர் அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, அவங்க அனுபவிக்கிட்டேன். நான் ஏன் அவங்களுடையதை என்னுடையதாக்கி நான் அனுபவிக்கணும் அப்படி சொல்லி, பிறருடையது என்னுடையது அல்ல, என்னுடையது போதும் சொல்லி அப்படி இருந்தார். அவர் அந்த நிலைமையில் தான் அனுபவித்ததாக சொல்றார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அவர்கள் விசுவாசத்தினாலே சாட்சி பெற்றார்கள் என்று பழைய ஏற்பாட்டில் எல்லாம் முற்பிதாக்களை பற்றி எழுதி, அதுல துன்பப்படாமலும் துயரப்படாமல் இருந்தவங்களுடைய சரித்திரமும் வருது. ரொம்ப அதிகமான துன்பப்பட்டவருடைய வரலாறு வருது. அவங்க எல்லாரும் விசுவாசத்துல நல்ல சாட்சி பெற்றவங்க. அவங்க என்ன அனுபவித்தாங்களாம்? உபத்திரவத்தையும் துன்பத்தையும் குறைவையும் அனுபவித்தார்கள். விசுவாசத்துல பாண்டித்யம் பெற்றவர்களா இருக்கிறார்கள்,
விசுவாசத்துல வீரர்கள் என்று எண்ணப்பட்டிருக்கிறார்கள். வேதத்துல தேவ ஆவி எழுதியிருக்கிறார். அவங்க என்ன அனுபவித்தாங்க? உபத்திரவத்தையும் துன்பத்தையும் குறைவையும் அனுபவித்தாங்க. அப்படின்னா அதுல மேல படிச்சு பாருங்க. அவங்கள வாதிக்கப்பட்டாங்க. சிறையில போட்ட போது விடுதலை பெற சம்மதிக்கவில்லை. வீட்டை விட்டு துரத்தி அடிச்சாங்க. குகைக்குள்ள போனாங்க, கண்மலைக்குள்ள போனாங்க, அங்க குடியிருந்தாங்க. வஸ்திரம் கிளியிற நிலைமை வரும்போது மிருகங்களை கொண்டு அந்த தோல் வீடுகளை எடுத்து கொடுத்துனாங்க. இதத்தாங்க அந்த நாட்கள்ல தேவனுடைய மக்கள் அனுபவிச்சாங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் மற்றவருடைய ஒன்றையும் அனுபவிக்கல என்று சொன்னா அனுபவிக்காம துன்பத்தையும் உபத்திரவத்தையும் குறைவையும் நான் அனுபவித்தேன். இது உங்களுக்கு தேவையா? இந்த அனுபவத்தை நீங்க சந்தோஷமா என்றீங்களா? இந்த அனுபவத்தினாலதான் வீரலாக விளங்குறோம். இந்த அனுபவத்திற்கு அனுபவிக்கிற காரியத்துக்கு பரலோகத்துல பெரிய வெகுமதி உண்டு என்று நீங்க வளர்ந்திருக்கிறீங்களா? அவங்களுடைய இது வேணும், இவங்களுடைய இது வேணும், உலகத்தில் 4 பேரை பண்ணணும், நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இது கிறிஸ்தவமா? இது கிறிஸ்தவ விசுவாசமா? இது பரலோகத்துக்கு போற லட்சணமா? இது இல்லங்க. பரலோகத்துக்கு போற வழியே வேற. அநேக உபத்திரவங்கள் வெளியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க வேணும். உபத்திரம் வரும் என்று உங்களுக்கு முன்னறிவித்தோம், வந்து நேரிட்டது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன வாங்குறீங்க என்பதல்ல, ஆண்டவருக்காக என்ன செய்யறீங்க என்பதுதான் மிக முக்கியமான காரியம். இவங்களில் ஒன்றை நான் அனுபவிக்கவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 44 வசனத்தை பார்த்தா அங்க விசுவாசிகள் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று பொதுவா வச்சு அனுபவித்தாங்களா. அப்போஸ்தலர் 4:32 விசுவாசிகளாகிய திரள் கூட்டத்தார் ஒரே மனது ஒரே இருதய ஒரே மனவுடையவர்களா இருந்து அவங்க சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள், பகிர்ந்து கொடுத்தார்கள். ஒருவனுக்கு ஒன்று குறைவாயிருந்ததில்ல, எல்லாருக்கும் அது பொதுவாயிருந்தது என்று எழுதியிருக்குது. அப்ப பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே அங்கெல்லாம் அப்படி அனுபவிச்சாங்கல்ல, நன்மைகளை மொத்தமா வச்சு, அதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்ட காரியம் தானே, அதனால நான் ஏன் அவங்களுடைய எடுத்து அனுபவிக்க கூடாது? அது அவங்க அனுபவிச்சுட்டு போட்டோம், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நிலைமையில வாழ்ந்தாரா? அதற்கு இதாத்தான் ஆதாரமா இருந்திருக்கும். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பிறனுக்குள்ள ஒன்றையும் இச்சாதிருப்பாயாக, இச்சிக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு பிறனுடைய மனைவி, பிறனுடைய வீடு, பிறனுடைய வயல், பிறனுடைய வேலைக்காரன், பிறனுடைய வேலைக்காரி, பிறனுடைய எருது, பிறனுடைய கழுதை, பிறனுக்குள்ள எதா இருந்தாலும் சரி அத நீ இச்சிக்க வேண்டாம்னு சொல்லி சொல்ற. அப்ப பவுல் அப்போஸ்தலன் நான் எதுக்கு பிறனுடைய இச்சிக்க வேணும்? அவங்க கொடுக்கறாங்க, நல்ல மனசோட கொடுக்கறாங்களா கெட்ட மனசோட கொடுக்கறாங்க யாருக்கு தெரியும்? அதுல நான் வாசித்த அந்த வேத பகுதியில் என்ன சொல்றாரு, எனக்கும் என்னோடு இருந்தவர்களுக்கும் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த கைகளே உழைத்தது என்ற விஷயத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல சொல்ற. நான் ஏன் பிறனுடைய இதை விரும்பணும், இச்சிக்க வேணும்? எனக்கு என்ன கை இல்லையா, கால் இல்லையா? நான் உழைச்சு 4 பேருக்கு சாப்பாடு போடுவேன். என்னுடைய குடும்பம் உழைச்சு 4 குடும்பத்துக்கு நாங்க சப்ளை பண்ணுவோம். அடுத்த குடும்பம் கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்தா, அடுத்த நபர் கொடுப்பான்னு பார்த்துட்டு இருந்தா, இது ஆவிக்கிற நிலைமையில ஒரு கேவலமான ஒரு காரியம் இல்லையா? உலக மனுஷன் கூட அப்படி அடுத்தவங்க கை எதிர்பார்க்காம ஜீவிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நானு, ஊழியக்காரனா இருக்கிற நானு ஏன் எதிர்பார்க்கணும் சொல்லி மற்றவருடைய ஒன்றை எதிர்பார்க்காம ஜீவித்தார். அப்படித்தான் வாசிக்கிறோம். இன்னொரு மாதிரி பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம், அதுவும் சவுலுக்கு தெரிஞ்சிருக்கணும். பவுலுக்கு 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையில வாசிச்சா, இஸ்ரவேல் ஜனங்களையும் ராஜாவை வைத்துக் கொண்டு அங்கே சாமுவேல் என்ன சொல்றாரு, நான் சிறுவயது முதல் நான் உங்களோட பழகினேன், இப்ப என் குமாரர்கள் கூட உங்களோட இருக்கிறாங்க. நான் யாருடைய இறுதியாவது கழுதையாவது எடுத்தேன்னா, யாருக்காவது இடுக்கன் செய்தேன்னா, யாருக்காவது நஷ்டப்படுத்தினா நீங்க சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு எதிராக சாட்சியா இருப்பார். நான் இந்த காரியங்களை உண்மையா இருக்கும்போது என்னை பற்றி தவறாக போய் வீடுகளில் சொல்லி தெரிஞ்சீங்கன்னா தேவன் உங்களுக்கு எதிரான சாட்சியா இருப்பார் அப்படி சொல்லிட்டு ஜனங்கள்ட்ட கேட்கும்போது ஜனங்க சொல்றாங்க, இதுக்கு நாங்களும் சாட்சி தான். நீர் ஒரு குடும்பஸ்தனா இருந்தாலும் கூட யாருடைய பொருளையும் யாருடைய பணத்தை எதிர்பார்க்காம
நீர் உண்மையாகவே கடைசி காலம் வரையில ஊழி செய்தீர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வாழ முடியுமில்ல? குடும்பமா இருந்தாலும் ஏன் அடுத்தவங்க பணத்தையும் அடுத்தவங்க பொருளை நீங்க எதிர்பார்த்துட்டு கடன் வாங்கிட்டு தர்றீங்க? 3 யோவான் 9ஆம் வசனத்துல அவர்கள் ஒன்று வாங்காமல் போனார்கள். ஏன்? அவங்க வரும்போதே நம்ம புறஜாதிகள் மத்தியில போய் ஊழியம் செய்ய போறோம். இப்பதான் புறஜாதிகள இருந்து மனம் திரும்பி இருக்கிற இள விசுவாசிகளா இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம பணம் கேட்கலாமா? நம்ம ஏற்கனவே ரொம்ப வருஷமா விசுவாசிகளானவங்க, அது யூதர்கள் தம்முடைய சொந்த ஜாதியான தேவனுக்கு சொந்த ஜாதியான நாம போய் இவங்கிட்ட வாங்கலாமா? போகும்போதே பணத்தை கொண்டு போனாங்க. திரும்பி வர்றதுக்கு பணம் கையில இருந்தது. அவங்க கொடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்களா வச்சுக்கோங்க, எங்களுக்கு பிரயாணத்துக்கு பணம் இருக்குன்னு சொல்லி ஒன்று வாங்காமல் புறப்பட்டு திரும்பி வந்து போனார்கள் விசுவாசிகளான தேவ ஜனங்கள். சில வேளைகள்ல ஒன்று வாங்குறது தவறில்லை என்று நாம நினைக்கிறோம். ஆனால் ஒன்று வாங்கினால் பலதையும் வாங்க வேண்டிய சோதனை கண்டிப்பா வரும். நீங்க ஒன்று வாங்குறீங்க, அதாவது ஒன்றை நான் அனுபவிக்கவில்லை என்று சொல்றாரு, வாங்கி அனுபவிக்கவில்லை என்று சொல்றாரு பவுல். நீங்க ஒன்று வாங்க எச்சரிக்கையா இல்லை என்றால் என்ன நடக்கும்? ஒன்றை வாங்கினால் பலதையும் வாங்க உங்களுக்கு சோதனை வரும். அது கடைசியில என்ன ஆகிப்போம் சொன்னா எல்லாவற்றிலும் குற்றவாளிகளாயிருவீங்க. கர்த்தர் உங்களை தண்டிக்க வேண்டியிருக்கு. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அந்த நாகமான் கொடுத்தாலும் எலிசா அதை தட்டுதல் பண்ணி விட்டார். நீடி அதை கொண்டாந்து கையில கொடுக்கும்போது தட்டி விட்டுட்டார். வேண்டாம், அவர் பார்ப்புகள் தேவனுடைய தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. இவன் இப்பதான் மனம் மாறி இருக்கிறான். அந்த எண்ணிக்கை உள்ளவன் படைத்தளவன் இவனிடத்துல போய் கை நீட்டி அந்த பொருளை வாங்கினா அது ஆண்டவருக்கு மகிமையா இருக்குமா? அதனால அவன் கொடுத்தாலும் அவன் தட்டுதல் பண்ணி விட்டான் என்று எலி. விசுவாசிகளான தேவ ஜனங்கள், நாம கொஞ்சம் கூட கவனமா இருக்க வேணும். கவனமா இருக்க வேணும். ஒன்றை குறித்து கவனமாயிருங்கள். அவைகளில் ஒன்றை நான் அனுபவிக்கவில்லை. இதே அந்த ஒன்றை நான் அனுபவிக்கவில்லை என்று சொல்றாரு. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல நீங்க 15ஆம் வசனத்துல வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் பாத்தீங்களா? நான் ஒன்றை அனுபவிக்கவில்லை என்று சொன்ன அதே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது 14ஆம் வசனத்துல 15ஆம் வசனத்துல தான் சொல்றாரு, நான் இவைகளை ஒன்றை அனுபவிக்கவில்லைன்னு சொல்றாரு. 14ஆம் வசனத்துல அவர் சொல்லும் பொழுது என்னுடைய மகிமையை ஒருத்தன் அவமத்தை பார்க்க 14 15 ஒருவன் என்னுடைய மகிமையை அவத்தமாக்கிறதை பார்க்கலும் நான் சாகிறது நல்லது. செத்தே போனால் பரவாயில்ல. ஏன் போய் அவங்ககிட்ட கையேந்தனா பணம் கொடுங்க பொருள் கொடுங்க கேட்கணும்? அந்த மாதிரி நிலைமை தான் சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி வரையில ஜனங்கள் மத்தியில் ஒரு கௌரவம் உள்ள மனுஷனா மடிஞ்சதுக்கு ஒரு காரணம் தெரியுமா? அதற்கு இதுதான் காரணம். என்னது? நான் ஒன்றிற்கு கவலைப்பட மாட்டேன், ஒன்றிற்கு அடிமைப்பட மாட்டேன், ஒருவனுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன், அப்புறம் ஒன்றை நான் அனுபவிக்க மாட்டேன், மற்றவருடைய ஒன்றை அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் சொல்றேன், அது அவருக்கு தானே, உங்களுக்கு எனக்கு தேவையில்லையா? அதனால கவலை இனி இருக்கக்கூடாது. விசுவாசிகள் மத்தியில அடிமைத்தனம் இனி விசுவாசிகள் மத்தியில் இருக்கக்கூடாது. இன்னொன்று பிறருடையது என்று சொல்றது நீங்க திருப்பி கொடுத்துருங்க. லேமன் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் என்ற சபையில இப்ப இருக்கிறார் என் டேனியல். ஆனால் அவருடைய அப்பா இவரும் தீவிரம் தான், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவரும் தீவிரம் தான். டவுரி சிஸ்டம் பாவமான காரியம் பிரசங்கம் பண்ணார். அங்க இருந்த சபையார்ல அநேகர் அந்த டவுரி வாங்கினது கொண்டு போய் மாமனார் வீட்டுல கொடுத்துட்டாங்க. எதுக்கு நீ டவுரி வாங்கின? வெக்கம் இல்ல, அவமானம் இல்ல? போய் பெண் வீட்டுல இருந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்க, திருப்பி கொடு. நிறைய பேர் கொண்டு கொடுத்துட்டாங்களாம். விசுவாசிகளான தேவ ஜனங்கள் கர்த்தருடைய வேதத்தை படிக்கும் போது செயல்படுத்தும் கொஞ்சம் பயப்படுங்க. சும்மா சும்மா விசுவாசம் சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சு தெரியாதீங்க. அதனால ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். ஒரு காரியம் செய்யறது கவனமா இருங்க. இது நான் அனுபவம் பிரசங்கம் பண்ணேன்னா இந்த பிரசங்கம் ஒண்ணுக்கு ஆகாது. இது போன பல வருஷங்களா நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். என்னது? ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன், ஒருவனுக்கு அடிமைப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். அப்புறம் அதை அனுபவிக்கக்கூடிய சாக்கியங்கள் ஆண்டு வேதத்தில் சொல்லியிருந்தாலும் அவைகளில் ஒன்றை நான் அனுபவிக்க வேண்டியது அவசியம் இல்லை. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே,
இந்த காலையில நாங்கள் கேட்ட செய்தி நாங்கள் கடைப்பிடிக்க முடியாத ஒரு செய்தி என்பதல்ல. பவுல் அப்போஸ்தலன் வாலிபிராயத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தினார், அபியாசித்தார். ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பேன் என்று அவருக்கு தெரியும். குற்றவாளியாகி தண்டிக்கப்பட விரும்பவில்லை. அதனால நாங்களும் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி, ஒருவருக்கும் ஒன்றுக்கு அடிப்படாதபடி, வேறொருத்தருடைய ஒரு காரியத்தை நாங்கள் அணுவியாதபடி, எங்களுக்குள்ளதில் சந்தோஷமா இருக்க, கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நம்பி ஜீவிக்க, இந்த தீமை நிறைந்த விலைவாசிகள் பெருகி இருக்கிற ஆபத்தின இந்த உலகத்தில் உடைய வசனத்துக்கு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் ஜீவித்து நல்ல ஆவிக்குரிய மக்களாய், சாட்சியுள்ள மக்களாய் வாழ்ந்து பரலோகத்தில் வந்து சேர அப்பா இந்த வேத வசனங்களாலே நீர்களை ஆசிரியை ஜெபம் கேட்டபடியெல்லாம் துதிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழவுள்ளமே அவருடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் சகாயமும் நம்ம அனைவரோடும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ மக்களோடும் இன்றைக்கு என்றைக்கு இருப்பதாக. ஆமென்.